வணக்கம் காய்ஸ். கடைசி 2 நாளுமே ரொம்ப ஆகாவோன்னு போலனாலும் கொஞ்சம் நார்மலா தான் போச்சு. அது என்ன கதைன்னு வீடியோ முழுக்க பாருங்க சொல்றேன். நம்ம பள்ளிப்பருவ நண்பர் ஆதி நேத்து முன்தினம் ஊருக்கு கிளம்பி விட்டாரு. அவன் அப்படியே வழி அனுப்பி வச்சுட்டு நானும் மணி அப்படியே பாண்டிச்சேரி கிளம்பிட்டோம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. உங்கள சில பேருக்கு தெரியும், நான் ஆல்ரெடி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் படிச்சு முடிச்ச மாணவன். இப்போ படிச்சு முடிச்சவங்களும் ஆல்ரெடி படிச்சு முடிச்சவங்களுக்கும் சேர்த்து ரொம்ப வருஷம் கழிச்சு MRB எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸாம்னு ஒன்னு கவர்மெண்ட்ல கண்டக்ட் பண்றாங்க. அந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக தான் நானும் மணி நைட்டோடய பாண்டிச்சேரி கிளம்பிட்டோம். எக்ஸாமுக்கு நல்ல புள்ளையா போகணும்னு முன்னாடி நாளே போய் ஹேர் கட் பண்ணிட்டேன். ரொம்ப நாளா முடி வளர்த்துட்டு திடீர்னு போய் ஹேர் கட் பண்ணது எனக்கே பார்க்க சகிக்கல. வீடியோ பாக்குற உங்களுக்குமே வேற வழி கிடையாது. முடி வளர்ற வரையும் நீங்க இந்த முகரையை தான் பார்த்தாகணும். நைட்ல வண்டியில போறோன்றதே கொஞ்சம் ஆபத்து தான். வழக்கம் போல கூகுள் மேப் காரனும் அவன் வேலையை காமிச்சிட்டான். நல்லா தான் ரூட் போயிட்டு இருந்தது. திடீர்னு கிராமத்துக்குள்ள வழியை மாத்தி விட்டான். ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் ரோடு சுத்தமா சரியில்லை. அதுக்கப்புறம் தான் ஹைவே எப்படியோ பிடிச்சிட்டோம். நாங்க இருக்கிற இடத்துல இருந்து பாண்டிச்சேரி மொத்தம் 130 கிலோமீட்டர். இது கிடப்பட்ட நேரத்துல காஃபி குடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு இடத்துல பிரேக்க போட்டு திரும்ப வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம். சென்னையில இருந்து கரெக்டா 8:30 மணி போல வண்டி எடுத்தோம். பாண்டிச்சேரி வந்து சேர்றதுக்கு 1 மணி பக்கம் ஆயிடுச்சு. பாண்டி வந்ததுமே நைட்டு மாமா வீட்டுல ஸ்டே பண்ணிட்டு காலையில குளிச்சு முடிச்சிட்டு பரிச்சை எழுதுறதுக்காக கிளம்பியாச்சு. எங்களுக்கு எக்ஸாம் கடலூர்ல ஒரு காலேஜ்ல தான் நடத்துறாங்க. அங்க நாங்க 9 மணிக்கெல்லாம் எப்படியாவது ரீச் ஆயிருக்கணும். நாங்க இருக்கிற இடத்துல இருந்து அந்த காலேஜ் 35 கிலோமீட்டர் பக்கம். எப்படி 8:15 காலேஜ் வந்து சேர்ந்துட்டோம். எக்ஸாம் டைமிங் பாத்தீங்கன்னா 9 மணில இருந்து 12:15 வரைக்கும். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 4 மணி திரும்ப சென்னை கிளம்பிட்டோம். எனக்கு காலேஜ்ல செமஸ்டர் இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் தான் நடந்தது. இப்போ இந்த எக்ஸாம் முடிச்சிட்டு நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் இருக்குது. இதெல்லாம் நினைச்சு பார்த்தால மண்டை சரியான வலிக்குது. ஆனாலும் எல்லாத்தையும் தாக்கு பிடிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பாண்டிச்சேரி வரையும் வந்துட்டு அகாடமிக்கு போலனா எப்படிங்க? நம்ம வீடியோஸா ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் டார்சன் அகாடமில தான் ட்ரெயின் ஆனேன்னு. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில நிறைய சேஞ்சஸ் ஏற்பட ஆரம்பிச்சது. ரொம்ப மாசம் கழிச்சு இங்க வந்து பாய்ஸ் எல்லாரையும் பார்த்ததும் விட்டுட்டு போக மனசே வரல. ஆனா வேற வழியில போய் தானே ஆகணும். இருந்து போகும்போது எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அப்படியே மாமா வீட்டுக்கு போயிட்டு மதிய உணவு சாப்பிட்டுட்டு திரும்ப சென்னை கிளம்பிட்டேன். வீடியோ வேற ரொம்ப லென்த்தா போயிடுச்சு. நாளைக்கு வேற எக்ஸாம் இருக்கு. இதோட இன்னைக்கு நான் முடிச்சுக்கிறேன். இவ்வளவு தூரம் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மறக்காம அந்த ஃபாலோ சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல பார்க்கறேன். டாடா பாய்.